ஒருத்தனுக்கு எதிரிங்க அதிகமா இருந்தாங்கன்னா அவனை பார்த்து அவங்க எல்லாம் பயப்படுறாங்கன்னு அர்த்தம். உனக்கு தெரியுது, நம்ம ஊர் ஜனங்களுக்கு தெரியலையே. இதெல்லாம் நீ போய் சொல்லணும்டா. ஆம்பளைங்கிட்ட சொல்லணுங்கிறது முக்கியம் இல்ல, நம்ம ஊர் பொம்பளைங்கிட்ட போய் சொல்லணும். இப்பதான் நீ உன்னோட துறையில ஏதோ உருப்படியா செஞ்சுக்கிட்டு இருக்கன்னு அர்த்தம். எதிரியே இல்லைன்னா வாழ்க்கையே போர்றா. உங்களுக்கு என்னண்ணே எப்ப பார்த்தாலும் சந்தோஷமா இருக்கீங்க, அது எப்படி முடியுது? அடே, எனக்கு சந்தோஷம் இல்லைன்னா என்ன செய்வேன் தெரியுமா? நேரா கடைக்கு போவேன், 2 முழம் மல்லிகைப்பூ வாங்குவேன். அப்புறம் அவ மடியில நான் படுக்க, என் மடியில அவ படுக்க, அவ பாட, அப்புறம் நான் பாட, இப்படியே பொழுது போற வரைக்கும் ஒரே கிளியிருப்பா இருப்போம். இந்த எதிரிங்கெல்லாம் அவங்களா வருவாங்க, அவங்களாவே போயிடுவாங்க. இப்ப சொல்றா, இந்த எதிரிங்கெல்லாம் அவங்களா வருவாங்க. கத்தி என்கிற கதிரேசன் வில்லாதி வில்லன், அவங்களாவே போயிடுவாங்க, அவங்களாவே போயிடுவாங்க. இந்த ஊர் போக்கும் நேரத்தில் நீ இல்லை. என் வாழ்க்கையை காலி பண்ணிட்டேல, உன் வாழ்க்கையை காலி பண்ண யாரோ ஒருத்தன் வருவேன்.